இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், இந்த சாக்லேட் பாக்ஸை ஓபன் பண்ணா அந்த பாரதி குடும்பத்தோட சேர்ந்து ஒரே அடியா போய் சேர்ந்துருவான். டேய், நமக்குனே ஒருத்தன் வரான் பாருங்கடா, அவனை போய் தூக்குங்கடா, போங்கடா. நிறுத்து இல்ல தம்பி, இங்க பாரதியோட வீடு எங்கன்னு தெரியுமா? தெரியாதுண்ணே. அப்படியா? ஒரு நிமிஷம் வண்டி விட்டு இறங்கு. டேய் இறங்குடா. தெரியாதா? இல்ல இறங்கு. வா இறங்குடா. வாடா டேய், இறங்கி வாடா. வண்டி புடுக்குறீங்க. வாடான்றா. மச்சான் வண்டி ஸ்டார்ட் பண்றா. அண்ணா வாடா அண்ணா. அடிங்க. ஏய் வாடா. வாடாங்கறல. வாடான்றா. வாடா. டேய் சூப்பர்ரா, இந்த கெட்டப்லயே போய் இந்த சாக்லேட் பாக்ஸை கொடு. அந்த பாரதி செத்துட்டாங்கற நியூஸ் என் காதுல கேட்கணும். ஓகே தல, வேலையை சிறப்பா முடிச்சிட்டு வரேன். பா தொடங்க. பாட்டி என்ன பாக்குறீங்க? எல்லாம் காலி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. அடப்பாவே, ஏண்டா இப்படி போய் அப்படி வர்றதுக்குள்ள எப்படி ரெண்டு பேரும் எல்லாத்தையும் குடிச்சீங்க? ஆமா பாட்டி, நாங்க தான் குடிச்சோம், சூப்பரா இருந்துச்சு. பொங்க போய் இன்னும் நிறைய கொண்டு வாங்க. ஓஹோ, கதை அப்படி போகுதா? பாட்டி, இப்ப யார் உங்களை இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்ய சொன்னாங்க? நீங்க தான் 2 நாளா கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல. போங்க, போய் பாயசத்தை குடிச்சிட்டு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க பாட்டி. நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன பாரதி இது? இல்ல, சாக்லேட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா நான் இதை ஆர்டர் பண்ணலையே. ஏன் பாரதி, இப்பெல்லாம் நிறைய பொருள் வாங்கினா ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்கறாங்கல்ல? கரெக்ட் தான்மா. மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கோம், நாம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் கொடுக்கறதுக்காக ஃப்ரீயா கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப டேஸ்ட் பண்ணி பாத்துருவோம். பாட்டி கொடுங்க. என்னடி, எனக்கு சுகர் இருக்கு, நான் சாப்பிடக்கூடாது அதானே? தெரிஞ்சா சரி, கொஞ்சமாவது வாயை கட்டுங்க. அடி போடி, 70 வயசு ஆயிடுச்சு, இனிமே நான் இருந்து என்ன பண்ண போறேன்? இப்பவாது நாக்குக்கு ருசியா சாப்பிட்டுட்டு போறேனே, குடு. பாட்டி சொன்னா கேளுங்க. குடுடி பாட்டி. ஒண்ணுடி, இந்த சென்டிமெண்ட் எல்லாம் இங்க வேண்டாம். எல்லாருக்கும் கொடுக்கும் போது உங்களுக்கு நான் கொஞ்சமா சாக்லேட் தரேன். அடி போடி, நீயே வச்சுக்கோ உன் சாக்லேட்ட. பொல்லாத சாக்லேட், நான் பார்க்காத சாக்லேட்ட. அத்தை, ஷோ என்ன பாரதி, சாக்லேட் தானே, கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல. டேய் கேடி பயலே, என்னடா பண்ற? குடு. அம்மா எனக்கு தண்ணி வேணும் நீ கேட்கும் போதே நான் யோசிச்சிருக்கணும். அம்மா ப்ளீஸ்மா, 2 முடியவே முடியாது. உன் பையன் பாவம்ல. அச்சுச்சுச்சோ, பாவம்லாம் ஒண்ணும் இல்ல. உன் அக்காவுக்கு சொன்னதுதான் உனக்கும். சளி பிடிச்சா இருமல் வரும், இங்கெல்லாம் வலிக்கும்டா. அதெல்லாம் வலிக்காதம்மா. சாக்லேட் சாப்பிட்டதும் ஹாட் வாட்டர் குடிச்சா சளி பிடிக்காது. சரிங்க சார், நீங்க முதல்ல ஹோம்வொர்க் முடிங்க, அப்புறமா அம்மா ஹாட் வாட்டரும் இந்த சாக்லேட் பாக்ஸும் கொடுக்கறேன்.
என்னடா இது இந்த வேலை எடுத்த நாள்ல இருந்து நச்சு நச்சுன்னு இழுத்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுதுடா. வச்ச பொருள் வெடிச்சாதானே நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு அரை நாள் இப்படி ரோட்ல நிக்க வச்சிருச்சாடா இந்த வேலை. ச்சே. இங்க பாரு, இனி அந்த பாக்ஸ் வெடிக்கணும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? நம்ம பொறுமையா இருக்க முடியாதுடா. அவங்க அந்த பாக்ஸை திறக்கிற மாதிரி தெரியல. வந்த வேலையை முடிச்சிட்டு நம்ம சீக்கிரமா எஸ்கேப் ஆகணும். எதை பத்தி பேசுறானுங்கன்னே தெரியலையே. யாரா இருப்பானுங்க அவனுங்க? அம்மா ம் நீங்க சொன்ன மாதிரியே நான் ஹோம்வொர்க் எழுதிட்டேன். இப்ப சாக்லேட் எடுத்துக்கிட்டா? ஃபுல்லா எழுதி முடிச்சிட்டியா? ஆமா அம்மா, நீங்களே பாருங்க. இப்ப என்ன சாக்லேட் வேணுமா? அம்மா ப்ளீஸ். சரி, அப்ப அம்மாவுக்கு ஒரு உம்மா கொடு, சாக்லேட் தரேன். ஒண்ணு தானா? அம்மா இந்தா. ஏய் ஏய் வேணா அடிக்காதீங்க. ஏய் யாரா நீங்க? ஏன் வெட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்குடா ரிமோட்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்த? சொல்லு. பாரதி, நீங்க வீட்டுக்குள்ள வித்தியாசமா ஏதாவது பாத்தீங்களா? என்ன பாதி? என்ன இதெல்லாம்? ஏய் மரியாதையா சொல்றா. என்ன வச்சிருக்க? என்னடா வச்சிருக்க? பாரதி, இன்னைக்கு ஆன்லைன்ல ஒரு சாக்லேட் பாக்ஸ் வந்ததுல. ஆமா ஆதி, அது நான் ஏதோ காம்ப்ளிமெண்ட் நினைச்சிட்டேன். பாரதி, அந்த பாக்ஸ் எங்க? ஆதி, அதுல சாக்லேட் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழும் ஆதித்யாவும் இப்பதான் மாடிக்கு எடுத்துட்டு போனாங்க. பாரதி வா. வாங்க. ஐயோ, நல்லா திறக்கா? இருடா தம்பி, ரொம்ப டைட்டா இருக்கு, திறக்கவே முடியல. சாக்லேட் சாப்பிடணும், சீக்கிரம் தர.